நம்ம ஒரு பக்கக்குட்டி ராகசுதா பக்கக்குட்டி அவங்க நர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு ஆயில் சொன்னாங்க, சீரம் அது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க. பில்கிராம்னு நினைக்கிறேன், நேம் மறந்து போச்சு. உங்களை மாதிரி எனக்கு அக்கா இல்லை. ஏன் என்ன சொல்கிறீங்க? நான் இருக்கேனே, அப்புறம் என்ன? கரண்டி எடுத்துடணும். எத்தனை குட்டியாக இருந்து பாரு, அதில் பாரு கப் மேலே பாரு. ஓகே, உங்களை மாதிரி அக்கா எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. அக்கா நான் இருக்கேன். என்ன மாதிரி என்ன நான் தான் இருக்கேன், அப்புறம் என்ன? ஓகேக்கா விடுங்க, பாய். நான் எதுவும் சொல்ல. ஐயோ செல்லக்குட்டி ரிஷின்மா, நீங்கள் சொல்ல நான் எடுத்துக்கலாம் நினைக்காதீங்க. நான் சரி, நான் பயந்தாங்கொழி தாங்கும். நான் சரியாக பயப்படுவேன், சரியான பயந்தாங்கொழி. ஒரு ஊசி போட போனால் அப்படி அலப்பறை பண்ணுவேன் நான். அங்கே இருக்க எல்லாருமே ஓடி போயிடுவாங்க, அவ்வளோ கத்துவேன் நான். எனக்கு ரொம்ப பயம், அழ ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஊசி போடுறாங்களே இல்லையோ, ஊசி கொண்டு இப்படி கையில் வைக்கும் போதே அப்படி அழ ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக அழுவேன் தேம்பி தேம்பி. அவங்க என்னை பார்த்து என்ன இப்படி பண்ணுற, நீ ஓவரா பண்ணுறது கூட நினைப்பாங்க. நான் சரியான பயந்தாங்கொழி, ரொம்ப கத்துவேன், ஆர்ப்பாடு பண்ணுவேன். ஹாய், லுக் பியூட்டிஃபுல். டிலீட் பண்ணு ரொம்ப நல்லா பேசுறீங்க, நல்லாவே பேசுங்க. தப்பா எதுவும் ட்ராக் மாறி போயிடாதீங்க. ட்ராக் மாறி வந்தாலும் நல்லாவே பேசுங்க, சரிங்களா? சாரி திலீப்பன் குட் மார்னிங். சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போ போட்டிங்க இன்ஜெக்ஷன்? கடைசி எடுத்து போட்டேண்ணா, கடைசி எடுத்து போட்டேன். டெலிவரி கப்பு போட்டோம்மா, அவ்வளோதான். டெலிவரி ஆச்சு இல்லையா, 12 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளோதான். எனக்கு உடம்பு சரியில்லை கூட நான் ஊசிக்கிட்டே போக மாட்டேன், டாக்டர்கிட்டே போக மாட்டேன். போனால் எங்கள் ஊசி கொடுத்தவங்க பயம் எனக்கு. உடம்பு சரியில்லையா, வீட்டில் பார்த்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து சரியாக்கிடுவேன் நான். அவன் ஜுரமே ஓடி போய் சொல்லி போக வச்சுருவேன் நான். சும்மாரோ நாளைக்கு லூஸ் ஹேர் வர சொல்கிறீங்களா? எங்கள் ஃபேமிலியில் லூஸ் ஹேர் வர்றது வழக்கம் கிடையாது, அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. திலீப்பன் தப்பாக எதுவும் பேசல, நான் கொஞ்சம் பயந்தேன். தப்பாக எதுவும் பேசல. திலீப்பன் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு லூஸ் ஹேரில் வாங்க அப்படி சொல்கிறாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திலீப்பன் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து லூஸ் ஹேர் வர்றது வழக்கம் இல்லை, அது மாதிரி விட்டால் திட்டுவாங்க. அக்கா நான் டேப்லெட் வாங்கி ஓடிடுவேன், எந்த ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நானும் ஓடிடுவேன். ராக்கி குடிக்க என்னாச்சு, சுற்றுதோ, டவர் கிடைக்கலையோ? டவர் கிடைக்கலையா? என் தங்கக்குட்டி சொல்லிட்டு டவர் கிடைக்கலன்ட்டு. ஓகேவா? எனக்கும் டவர் இல்லைக்கா. சிலக்குட்டி நான் வெளில வந்துட்டேம்மா, உள்ளேருந்து வெளில வந்துட்டேன். இப்போ டவர் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஐயோ என்ன சொல்கிறது, கஷ்டம்தான். பட்டு இப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஊசினா ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஸோ வேண்டாம் அப்படின்ட்டு நானும் இதோ இந்த ஓடிட்டேன்னா முடிஞ்சா பிடிச்சிக்கொண்டு நானும் ஓடி போயிடுவேன். எனக்கு இன்ஜெக்ஷன் தான் பயம், மாத்திரை வாங்கிட்டு ஓடிடு தான். ஹைட்டு கம்மியாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக இருக்கா? ரொம்ப உயரமாயிட்டு பார்த்தீங்களா? ஒரு செகண்டில் வளர்ந்துட்டேனா மம்மி? ஏழுமலை இந்தியா ஏற்கனவே வந்திருக்கு, தப்பாக எதுவும் பேசணும்னு நம்புகிறேன். கரெக்டாக தான் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு டவர் இல்லைக்கா. ஐயோ என் செல்லப்பட்டி போகிறீங்களா? ஓகே, வேல்முருகன் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லுங்கள். ஹாய்ங்க, தப்பாக எதுவும் பேசாதீங்க, நல்லா பேசும், நல்லதே பேசும், சரிங்களா? உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஆம்ஸில் பண்ணிக்கோங்க இன்ஜெக்ஷன். ஆனால் வலிக்கும் சொல்கிறீங்களே, சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்கள் சொன்னது வந்து நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன் உட்காந்து. வழியை நம்மளே தேடி போகணுமா? வேறு வழி இல்லை. வழி இல்லையா வாழ்க்கை இல்லை, வழியை நோக்கி போவோம், தாங்கிக்குவோம் அப்படின்ட்டு போக வேண்டாம். சூர்யா வந்திருக்காங்க, ஏற்கனவே வந்தாங்க. ஐயோ என் செல்லக்குட்டி, என் தங்கக்குட்டி. ஹாய்மா, நான் பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், வரும்போதே இதை கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்கள் செல்லக்குட்டி. குட் மார்னிங் செல்லம், என்ன பண்ணுறீங்க? பெயின் கம்மியாக இருக்கும்க்கா. அங்கே போட்டால் கையில் போட்டால் கம்மியாக இருக்குமா, இல்லைனா ஹிப்பில் போட்டால் கம்மியாக இருக்கும் சொல்கிறீங்களா? ஆம்ஸில் பெயின் அதிகமாக இருக்கும். ஐயோ இப்படி சொல்ல நீங்கள் எல்லாம் படிச்சிங்க, இப்படி தான் இதெல்லாம் ஊசி போடுறீங்க, இப்படி தான் இதில் படிக்கிறீங்க, கஷ்டம் ஆனாது. சாப்பிட்டீங்களா அக்கா? இல்லை செல்லக்குட்டி, இனிமேல் தான் சாப்பிட்ணும், என்ன சாப்பிடல.